ஓகே, இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, மாடுலஸ் அப்படின்னு மாட் எக்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அண்ட் தென் இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். absolute value or modulus function. எந்த ஒரு நம்பர் நம்ம இன்டீஜர்ஸ் பார்த்துருக்கோம், ஆக்சுவலாக ரியல் நம்பர்ஸ் அதோட சப்செட் தான் நம்மளோட இன்டீஜர்ஸ்னு பார்த்தோம். அதோட சப்செட் தான் நம்மளோட ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். அதோட சப்செட் தான் நேச்சுரல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த இன்டீஜர்ஸ் வந்து மொத்தம் என்னென்ன இருக்கும், இங்கிட்ட மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கிட்ட -2 -1 0 1 2 அது மாதிரி போய்கிட்டே தானே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் இருக்குது, இது பேர் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க, மைனஸ் இருக்கிறதெல்லாம். இது வந்து இசட் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜீரோங்கிறது இது வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். இது பாசிட்டிவ் நம்பர்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் நம்பர்னு சொல்ல முடியாது. இந்த 1 2 3 இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், இசட் ப்ளஸ். ஸோ எந்த ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னாலுமே அது ஒன்று ஜீரோவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம். ரியல் நம்பர்ஸ்க்கு இதே மாதிரி தான், பட் உங்களுக்கு இசட் புரியுங்கிறதுக்காக இசட் சொல்லியிருக்கேன். ஸோ இது இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா f of x is equal to mod x. mod x என்ன அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க mod x. இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் எக்ஸாக இருக்குமா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால். இல்லை இந்த நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்குல்ல, -1லேருந்து இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் ஃபங்க்ஷனோட மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஓகேங்களா, இவ்வளோதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 10 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வருமா, லெஸ் தென் 0 வருமா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து எக்ஸ் அப்படியே எழுதிடலாம், 10ங்கிறத 10ன்னு எழுதிடலாம். இல்லை எனக்கு ஒரு -5.2 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 இந்த கேஸில் வரும். அப்போ வந்து நீ மைனஸ் இந்த எக்ஸ் எழுதணும். எக்ஸ் என்ன, -5.2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன, ப்ளஸ் வரும். ஸோ +5.2 தான் ஆன்சர். ஓகேங்களா, இதுலேருந்து நமக்கு டைரக்ட் ரிசல்ட் ஒன்று எழுதலாம். என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பரை விட எப்பவுமே mod x தான் பெருசாக இருக்குமா. ஆல்சோ வேணா அண்ட் வச்சுப்போம். அண்ட் -x விடையும் mod x தான் பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே நீ பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் அதே நம்பர் வருது, நெகட்டிவ் நம்பர் போட்டால் பாசிட்டிவ் நம்பராக பெரிய நம்பரை தான் மாற்றி காட்டுது. இந்த இடத்துல ஈக்குவல்ட்டாக வரும், இந்த இடத்துல பாசிட்டிவாக வரும். ஸோ அதனால் mod x தான் பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ் ரெண்டு நம்பர் ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா தென் ரெண்டு சைடு தான் நம்மளால் மாடுலஸ் எடுத்துக்க முடியும், மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஒய் அப்படின்னு. பட் mod x ஈக்குவல் டு mod ஒய்ன்னு இருந்துச்சு அப்படின்னா டஸ் நாட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 ஈக்குவல் டு -2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாராளமாக மாடுலஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு -2 எங்கே ஈக்குவல் அங்கே இருக்கும், இருக்காது. ரெண்டு சைடு நம்பர் ஈக்குவலாக இருக்கு. 5 ஈக்குவல் டு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாராளமாக மாடுலஸ் ஆஃப் 5 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 5 எழுதலாம். இது ட்ரூ தான், ரெண்டுமே கிரேட்டர் தென் 0. ஓகேவா, ஆனால் இப்போ ரெண்டு மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். மாடுலஸ் 8ம் மாடுலஸ் -8ம் சேம் தான். ஆமாம் தானேங்க, வேல்யூ எடுக்கிறப்ப இது 8 வரும், இது -8 + 8ன்னு வரும். ஸோ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுத முடியுமா, எழுத முடியாது. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது ஒரு ரிசல்ட் என்ன, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய். இவ்வளோதான் மாடுலஸ் ஃபங்க்ஷன். இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது உங்களோட 0 அப்படின்னா இப்படி இருக்கும், ஒரு பி மாதிரி இருக்கும். இதுதான் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட கிராஃப். இதோட டொமைன் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரியல் நம்பர்ஸ், எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. 0 கூட நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்.
ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பரே நமக்கு வராது. ஏன்னா நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு மைனஸாக மல்டிப்ளை பண்ணிடுவோம் லெஸ் தென் 0 வரப்போ. அதனால் இதோட ரேஞ்ச் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட அப்சல்யூட் வேல்யூ ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ 4வது வந்து நம்ம வந்து சிக்னம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னா சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களோட f of x எப்படி இருக்கும் அப்படின்னா இதே ரெண்டா பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் எப்படி இருக்கு, 0வா இருந்தால் எப்படி இருக்குங்கிறத வச்சு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, எக்ஸ் 0வா இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் 0வா தான் இருக்கும். ஒருவேளை நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா mod x by x இருக்கும். இதுதான் சிக்னம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மாடுலஸ் எக்ஸ் டெஃபினேஷன் தெரியும், அதை அப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன வரும் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 நம்ம 3 பேசணும். ஒருவேளை எக்ஸ் நெகட்டிவ் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரி லெஸ் தென் 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் நம்பரா, அப்போ என்ன ஒரு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன எழுதணும், மைனஸ் எக்ஸ்னு எழுதுவேன் பை எக்ஸ். எக்ஸ் எக்ஸை கேன்சல் ஆகி -1ன்னு வரும். இல்லை எக்ஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஃபங்க்ஷனல் மாடுலஸ் ஆஃப் டெஃபினிஷன் படி எக்ஸ் வரும். அப்போ எக்ஸ் இந்த இடத்துல அப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் பை எக்ஸ்னு வரும், 1ன்னு வரும். ஸோ இதுதான் சிக்னம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சிக்னம் ஃபங்க்ஷன் டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் இருக்கும், எக்ஸப்ட் இல்லை எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே இருக்கும். அந்த இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேல்யூஸ் தான் இருக்கும். ஒன்று -1 வரலாம், இல்லை 0 வரலாம், இல்லை 1 வரலாம். ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இது -1 இங்கே ஆக்சுவலாக சேராது, இது +1 சேராது. இந்த இடத்துல ஒரு இதாக இருக்கும், ஒரு ரவுண்ட் போடுவாங்க, அது டிஸ்கண்டினியூட்டிம்பாங்க, அது அப்புறம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அடுத்து ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னா நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்லேயே பெரிய இன்டீஜராக எடுத்து எழுதணும், ஆனால் அந்த வேல்யூவோட சின்னதாக இருக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா, greatest integer function. greatest integer function எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள x போடுவாங்க. ஓகேங்களா, இதோட டெஃபினேஷன் இது என்ன அப்படின்னா the greatest integer value less than x. ஓகேங்களா, less than or equal to x. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, -1 சரி -2 லைன் வச்சுக்கோங்க, -2 -1 0 1 2 3 3ன்னு ஒரு இதுக்கு நீங்கள் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3க்கு நியர்பையாக இருக்கிற இன்டீஜர் என்னென்னு பார்க்கணும். 3க்கு நியர்பையாக இருக்கிற இன்டீஜர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும், 3 இருக்கும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், 3 இன்டீஜர் இருக்கும். ஆனால் இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் இருக்கிற பெரிய இன்டீஜராக இருக்கணும். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் என்ன 3 அப்படின்னா 3 தாண்டி இருக்கிற இன்டீஜர் பற்றி நீ பேசவே கூடாது. அப்போ இன்டீஜர்னு பேசுகிறப்ப 3 2 தான் பேசுவேன். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற நம்பரை விட கம்மியாக இருந்தாலும் அதே நம்பர் இருக்கிற இன்டீஜராக எழுதலாம். அப்போ இதுக்கு 3 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே பாருங்களேன், இப்போ 2.9க்கு வந்து கிரேட்டஸ்ட் இன்டீஜர் பார்த்தோம் அப்படின்னா 2.9 இந்த இடத்துல வரும். இதுக்கு நியர்பை இருக்கிற இன்டீஜர்ஸ் 2 இருக்கு, 3 இருக்கு. இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனை விட கீழே இருக்கிற வேல்யூ தான் நம்ம இன்டீஜர்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ 3 கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்புறம் என்ன வரும், 2 தான் வரும்.
சொல்லப்போனால் நம்ம என்ன அப்படின்னா நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்கிறதெல்லாம் சாரி டெசிமலில் இருக்கிறதெல்லாம் கன்வெர்ட் பண்ணுவோம். 1.4 இருந்துச்சுன்னா 1 போடுவேன், 2.4 இருந்துச்சுன்னா 2 போடுவேன், 3.2 இருந்துச்சுன்னா 3 போடுவேன். ஆனால் 2.5 இருந்துச்சுன்னா என்ன போட்டுருவேன், 3 போட்டுருவேன். இல்லை 2.7 3 போட்டுருவேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உனக்கு என்ன தான் பாயிண்ட் வேல்யூ இருக்கட்டும், இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ 2.9 இருந்தாலும் நீ 2 தான் போடணும், 1.9 இருந்தாலும் 1 தான் போடணும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இது பாசிட்டிவ் நம்பருக்கு ஓகே. ஆனால் நெகட்டிவ் நம்பருக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் இதே மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணக்கூடாது. பாருங்களேன், இப்போ -1.5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. -1.5 இதுக்கு நியர்பைக்கான இன்டிஜர்ஸ் என்னென்னவா இருக்கும்? இந்த சைடு 1 இருக்கும், இந்த சைடு 2 இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை தாண்டி அதிகமாக போயிடக்கூடாது, அப்படின்னா 1 வராது. இது சரி -1 -2 ஓகேவா, -1 வராது. ஸோ -2 தான் உன்னோட ஆன்சர். ஓகேவா. நெகட்டிவ் நம்பர் பொறுத்த வரைக்கும் மாறுது பாருங்க. இங்கே வந்து இந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம், ஆனால் இந்த இடத்துல அப்படியே எழுத முடியாது. ஓகேங்களா, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ -4.5 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா -5 வரும். ஏன்னா அதான் அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உன்னோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே எக்ஸை விட கம்மியாக தான் இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் கிராஃப். இந்த இன்டீஜர்ஸ் இருக்குல்ல, 1 அப்படின்னா இங்கே 1 2 அப்படின்னா 0லேருந்து 1 வர்றதுக்கு 0 தான் ஆன்சராக இருக்கும். இப்படி வரும். ஆனால் 2 கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அடுத்த இடத்துல கோடு போகும். இது கூட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா இது ஒரு படிக்கட்டு மாதிரியே இருக்கும். -1 சாரி ஓகேங்களா, ஒரு படிக்கட்டு மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும் ஒரு படிக்கட்டு மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as a ஸ்டெப் ஃபங்க்ஷன். இதோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதோட டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ். ஆனால் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டீஜர்ஸ் மட்டும்தான் வரும். ஒரு 1.5 1.8 மேலே போட முடியாது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் அ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் இஸ் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா. அண்ட் தென் இங்கே பாருங்கள், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷனை விட நம்மளோட கொடுத்துருக்க எக்ஸ் வந்து பெருசாகவும் சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஏதாவது நீங்கள் 1 ஆட் பண்ணால் கூட சரி, அது எக்ஸை விட பெருசாக போயிடும், பெரிய இன்டீஜராக போயிடும். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்டெப் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம f(x) = சும்மா x² போடுவோம்ல, x². இது ஒரு ஃபங்க்ஷன். x³ x^1/2 அதாவது √x, and then 3x x² + 8x + 9 x - 2 the whole square. இது எல்லாமே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் என்னன்னு தெரியும்ல, அது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்ததுனா பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இது 2 இருக்கு. ஓகே, ரேஷ்னல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. fn ஷார்ட்டாக ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ரேஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் தான் டிவைட் பண்ணி எழுதியிருப்பாங்க, p(x/q)(x). இது ரெண்டுமே பாலினாமியல் ஃபங்க்ஷன். லைக் 8x + 2 / 5x - +9 + x². இது மாதிரி ஏதாவது ஒரு 2 பாலினாமியல் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக இருப்பாங்க. மெயினாக இது வந்து q(x) வந்து 0 இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி பார்க்குறப்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா sin x இருக்குது, cos x இருக்குது, tan x இருக்குது, secant x இருக்குது, cosecant x இருக்குது, cot x இருக்குது. ஓகேங்களா. இந்த sin x cos x அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது.
அது என்னென்ன அப்படின்னா அந்த சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், இதோட டொமைன், கோடொமைன்லாம் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் ஒரு கிளிப் வைக்கிறேன், இல்லைனா இடையிலே வைக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், cosecant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், cot இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அடுத்து ஒரு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், ஹைப்பர்போலிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. அது வந்து சைன் காஸ்ட்லாம் சொல்கிறாங்க, அதுவும் நம்மளுக்கான போர்ஷன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அது என்னன்னா சைன் ஹெச்எக்ஸ், காஸ் ஹெச்எக்ஸ், tan ஹெச்எக்ஸ், இது மாதிரி வரும். இதுதான் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம 10 வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இன்னமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லாகரித்மிக் ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? log x, அது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இர்ரேஷனல் நம்பர்ங்கிறப்ப பார்த்தோம், ரைட்? லாகரித்மிக் ஃபங்க்ஷன். இது லாக் பார்த்தீங்கன்னா, லாக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு பேச மாட்டாங்க. ஸோ இதோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ரேஞ்சுமே லாக் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால ரேஞ்சுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லாகரித்மிக் ஃபங்க்ஷன் வந்து மொத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட f of x is equal to log x base a அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமாக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னா அந்த a இருக்குல்ல, இந்த a கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இந்த a வந்து ஒருவேளை உங்களுக்கு லெஸ் தென் 0வாக இருந்தால் எப்படி இருக்கும்னு 2 விதமாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஒன் செக். ஒருவேளை உங்களுக்கு a கிரேட்டர் தென் 1ஆ இருக்கு, கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டு கிரேட்டர் தென் 1ஆ இருக்கும். ஏன்னா log 0 பார்த்தீங்க அப்படின்னா அன்டிஃபைன்டாக இருக்கும். ஆமாங்க, லாக் இல்லையோ, சரி நான் அப்புறம் சொல்கிறேன். a கிரேட்டர் தென் 1ஆ இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் இப்படி இருக்குமா? ஓகேங்களா? இதே a லெஸ் தென் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லாகரித்மிக் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாகோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த லாகும் எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டுத்தையும் நம்ம எப்பவுமே ஒன்றா தான் பேசுவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் e power x, ரைட்? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா e பவர் என்ன வேலைலாம் கொடுப்பாங்கனால f of x equal to a power xங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டொமைன் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம் ரியல் நம்பர்ஸில். ஆனால் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் பார்த்த மாதிரி இது பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா பவர் டைம்ஸ் போகிறனால உங்களுக்கு அது மாதிரி தான் வரும். ஸோ இதேமே கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா a கிரேட்டர் தென் 1ஆ இருக்கிறப்ப ஆக்சுவலாக டேரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நேராக இருக்கிற மாதிரி இப்படி வரும். a லெஸ் தென் 1ஆ இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இதுதாங்க எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இதுதான் மேஜர் கிளாசிஃபிகேஷன். இதுக்கப்புறம் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன், அதை மிஸ் பண்ணிட்டேன். இர்ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இர்ரேஷனல் நம்பர் ரூட் பை இ லாக்லாம் சொன்னாங்க. இதில் இந்த ரூட் 2 கூடமே ஒரு இர்ரேஷனல் நம்பர் தான். ரூட் 6 பை E1, ஓகே, இது எல்லாமே ஒரு இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் தான் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன், லாகரித்மிக் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ அன் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? தென் வந்து இப்போ நம்ம மேஜராக எல்லாருமே இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தனித்தனியாக பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சர்டன் கிரைட்டீரியா வச்சு 2 ஃபங்க்ஷனாக பிரிக்க போகிறாங்க ஒரு நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை. இதோட நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸை கூட அது மாதிரி பிரிக்க போகிறாங்க. ஓகேங்களா? அது என்னென்னு அப்படின்னா algebraic function, transcendental function, algebraic function. இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பாலினாமியல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம
அதுக்கடுத்து ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அது அவ்வளோதான் நினைக்கிறேன். அந்த ஓகே, அந்த மேஜர் பார்ட் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இவ்வளோதான். இதோட அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, இதுவரை நம்ம பார்த்த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன், இல்லை ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன், இது எல்லாமே ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். டிரான்சிட் எழுதுங்கிறப்ப இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாட் எக்ஸ் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சிம்பிள் அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன், அதாவது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இது மட்டும் யூஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி வரும், லாக் வரும், எக்ஸ்போனென்ஷியல் வரும். இது மாதிரி காம்ப்ளிகேட்டடாக வந்துச்சுன்னா டிரான்சென்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், அவனோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்னு, இது நீ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோயேன், அப்பயும் உனக்கு திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸை கிடச்சிருச்சு அப்படின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் எக்ஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீ எக்ஸுக்கு பதிலாக இப்போ சரி இப்போ எக்ஸ் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கோ, நான் எக்ஸ்ன்னு வச்சே சொல்கிறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீ எக்ஸ், இது வந்து என்ன வரும், இப்போ வந்து எக்ஸ் சரி எக்ஸ் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் மாற்றுறதுன்னு சொல்லலாம். எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நீ எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போடு, எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போட என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வரும், திரும்ப எக்ஸ் ஸ்கொயரே வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவலாக இருக்குது, அதனால இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுங்கிறப்ப அப்படியே ஆப்போசிட், நீ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறப்ப மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸ் கியூப்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன், எக்ஸ் கியூப்ல எக்ஸ் மட்டும் இதான் இவங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ். இல்லை எக்ஸ் பதிலாக எக்ஸ் போட்ட அப்படின்னா எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கும். ஆனால் இதே நீ மைனஸ் எக்ஸ் போட்டேன்னு வச்சுக்கோயேன், மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ் கியூப்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் மேஜர் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லலாம், மாட் எக்ஸ் சொல்லலாம். ஏன்னா மாட் எக்ஸ்லேயே நீ எக்ஸ் போட்டாலும் சரி மைனஸ் எக்ஸ் போட்டாலும் சரி நகல் பாசிட்டிவ் டேர்ம் தான் காட்டும். ஓகேங்களா? இதுதான் ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். இது நீ மேஜராக வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா உன்னோட காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள், சைன் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள், சாரி ஆட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட எஃப் ஆஃப் எக்ஸ் வருதுல்ல, அதோட எஃப் ஆஃப் எக்ஸில் நீ எக்ஸ்ட்ரா ஒரு டீன்னு ஒரு பீரியட் ஆட் பண்ணுற, ஃபண்டமெண்டல் பீரியடும்பாங்க, இல்லை பிரின்சிபல் பீரியட்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணாலும் அதே ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இல்லை ஒரு 2 டைம்ஸ் நீ ஆட் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி n டைம்ஸ் ஆட் பண்ணாலும் அந்த பீரியடில் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் இருக்குது. இது எப்படி அப்படின்னா இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்போ 0 to 1 வந்து ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் அடுத்து 1 to t வந்து 1ன்னு வச்சுக்கோ. 0 to 1 எப்படி இருக்குது அப்படின்னா அகெயின் 1 to 2லேயும் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் இருக்கும், HSL அதே மாதிரி இருக்கும். இது மாதிரி மாறி மாறி ஒரே பீரியட் போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இப்போ 0 இது 1/2 இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 1/2 இது 2. இந்த ஃபங்க்ஷன் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஆப்வியஸ்லி சைன் எக்ஸும் காஸ் எக்ஸும் ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். அண்ட் தென் இந்த ஈவன் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பாருங்களேன் எப்படிங்க இருக்கும், எக்ஸ் ஸ்கொயரோட கிராஃப் இப்படி இருக்கும், ஒரு பேரபோலாம்பாங்க. மாட் எக்ஸ் எதுக்கு நீங்கள் மாட் எக்ஸ் பார்ப்போம், ஏன்னா மாட் எக்ஸ் தான் ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். மாட் எக்ஸோட கிராஃப் எப்படி இருந்துச்சு, ஒரு வி மாதிரி போட்டோம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா சிமெட்ரிக்காக இருக்கும், சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும், இந்த சைடு வந்து கிராஃப் அப்படியே இதே இருக்கிறது இந்த சைடு வந்துடும். இதுதான் ஈவன் ஃபங்க்ஷன். ஆனால் நீ ஆட் ஃபங்க்ஷன் பார்த்த அப்படின்னா எக்ஸ் கியூப்ங்கிற கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். இங்க ஒரு குவாட்ரண்ட்ல என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட் குவாட்ரண்ட்ல அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஆடுக்கு, இது ஈவன். இவ்வளவுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்,
அண்ட் தென் அதுக்கப்புறம் மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ஒரு அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன்ஸ், கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலையா? சரி, ஓகே, சொல்லிடுறேன். ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க, ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்ல போனால். இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. இது என்ன அப்படின்னா, நீ இப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா இன்டீஜர் எழுதுறீல, இது என்ன அப்படின்னா இப்போ 2.9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இப்படி டினோட் பண்ணுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இதுதான் இதோட டெஃபினேஷன், ஓகேங்களா? இப்போ இதுதான் 2.9, இதோட கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் என்னங்க வரும்? 2 வரும். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் எழுதுறப்ப எக்ஸ் 2.9, எக்ஸ் இஸ் 2.9 மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் 0.9. ஆக்சுவலாக நம்ம ஃப்ராக்ஷன் எழுதியிருப்போம், அந்த ஹோல் நம்பர்லாம் எடுத்துகிட்டு ஃப்ராக்ஷனில் மட்டும் இருக்கும். 1.8 அப்படின்னா 0.8, 2.6 அப்படின்னா 0.6, 99.5 அப்படின்னா 0.5, மைனஸ் 1.6 அப்படின்னா 0.6. இது டெஃபினேஷன் வச்சு போடுவோமா? மைனஸ் 1.6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1.6 மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் பார்ட் வந்து இதுக்கு -2, ஓகேங்களா? மாறுது பாருங்கண்ணா, 2 - 1.6 0.4 வருது. ஸோ நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நெகட்டிவ் நம்பரில் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் -3.2 பார்த்தீங்க அப்படின்னா 0.8 வரும்னு நினைக்கிறேன். ஸோ -3.2 மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப இதுக்கு -4 வரும், which is nothing but 4 - 3.2 which is nothing but 0.8. இதுதான் இதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஃபங்க்ஷன். இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 1 கூட தான் இதோட ரேஞ்ச் இருக்கும். 0 வரலாம், ஆனால் 1 வராது, ஏன்னா அந்த இடத்துல தான் திரும்ப இங்கே இப்படி ஆகிடும். 1 வரப்ப 1 போட்டால் என்னங்க ஆகும்? அந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன், சாரி, ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஃபங்க்ஷன் 1, எக்ஸ் மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் 1, ஸோ 0 ஆகிடும். அதனால இந்த 1ங்கிற இடத்துல மட்டும் இப்படி வரும், கிராஃப் இப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரைப்ஸாக. ஆனால் இங்கே ஜாயின் ஆகாது, ஏன்னா அந்த இடத்துல 0வாக இருக்கும். ஏன் ஜாயின் ஆகும்? இங்கே மேலே மட்டும் ஜாயின் ஆகாது, அதை மட்டும் பார்த்துக்குவோம், ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன், பீரியாடிக் ஃபங்க்ஷனு, அது மாதிரி இன்னும் போல சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்ப்போம், அது கொஞ்சம் முக்கியமானது தான். ஓகேங்க, பை.